ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th இல்லை 12th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஃபைனலி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12th இங்கிலீஷ் அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் இங்கிலீஷுக்கு 12th. அதனால நம்ம சேனலை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க, விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங்காக வரப்போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து கிராமர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களால் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். கொஞ்சம் மீடியமாக தான் பேசிக்காக தான் வந்து கிராமர் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. முக்கியமாக போயத்தில் வந்து போய்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து எப்பயும் வந்து கேட்குற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இதுலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். மொத்தத்தில் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓனாக நம்மளோட கண்டென்ட் எழுதினாலே வந்து மார்க் வந்து போஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல மார்க்கே வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணதில் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கூடயும் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது. மற்றபடி ஓவராலாக 12th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஈஸியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 12th நமக்கு அப்கமிங்காக வந்து வரப்போகிற எக்ஸாம்ஸ் ஃபுல்லாகவே வந்து டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்னோடல நீங்கள் ஃபுல் மார்க் வந்து எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் டெலிகிராமில் நான் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால ஒன்னோடல வந்து எத்தனை மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு இப்போவே வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஒன்னோடல இங்கிலீஷில் கொஞ்சம் ஃபுல் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சினோனிம்ஸ் ஆகட்டும் அப்புறம் ஆன்டோனிம்ஸ் முக்கியமாக சூஸில் வந்து நமக்கு இடியம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அந்த இடியம்ஸ்லாம் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எழுதுறது ரொம்பவே இந்த கஷ்டமான ஒரு விஷயம். எத்தனை மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்பும் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆன்சருக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் கம்பேர் பண்ணுறதோட இங்கிலீஷில் வந்து நல்லாவே டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தமிழில் வந்து நம்ம நிறையா ஸ்டோரிஸ்லாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம வந்து அந்த பாடல் அப்புறம் வந்து திருக்குறள் எல்லாமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் லாஸ்ட் டைமில். ஆனால் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் அது தலைவலியே கிடையாது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து பேராகிராஃப் இருக்கும், அப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங் இருக்கும், போயம் எதுவுமே வந்து கிடையாது. அதனால நிறைய பேர் டைம்லாம் வந்து நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து எப்போ எக்ஸாமு அப்படின்னா கம்மிங் மார்ச் 8ஆம் தேதி தான் இருக்குது. அதாவது இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வந்து நம்மளுக்கு 12th பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான நியூஸ் அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.